கிராமப்புறங்களில் விவசாயிகள் ஒரு பழமொழி சொல்வார்கள். முன்னேர் எவ்வழியோ பின்னேர் அவ்வழியே. தாய் தந்தையை பார்த்துதான் பிள்ளைகள் கற்றுக்கொள்வதோடு மரபு வழி குணங்களும் சேர்ந்து கொள்ளும். இதுவே குடும்ப பாரம்பரியம் என்பார்கள். அப்படித்தான் ரத்தினம் பிறந்தது ஒரு பெரிய கூட்டு குடும்பத்தில். ரத்னத்தின் அப்பா நடராஜன் மருங்காம்புரி ஜமீனில் சூப்பிரண்டாக வேலை. அடுத்தவர் வைத்தியலிங்கம், சுந்தர பெருமாள் கோவிலில் போஸ்ட் மாஸ்டர். மூன்றாம் மாணவர் சதாசிவம், உள்ளூரில் பெரிய மிராசுதாரிடம் சர்வ சுதந்திர கணக்கு பிள்ளை. நான்காம் மாணவர் எவ்வேளைக்கும் செல்லவில்லை. ஜமீன்தார்கள் பெரிய மடாதிபதிகளிடம் தொடர்பு வைத்து கொண்டு சைவத்தொண்டு செய்து கொண்டிருந்தார். இவருக்கு வாரிசு இல்லை. மற்ற எல்லோருக்கும் ஆணொன்றும் பெண்ணொன்றுமாக என வாரிசுகள். எல்லா பிள்ளைகளும் ஒன்று போலவே நடராஜனை மூத்தப்பா, வைத்தியலிங்கத்தை பெரியப்பா, சதாசிவத்தை நடப்பா, ராமச்சந்திரனை சின்னப்பா என்றுதான் கூப்பிடுவார்கள். விசேஷ நாட்களில் வெளியூரில் உள்ளவர்கள் குடும்பத்துடன் ஆஜராவதால் அந்த பெரிய மாடி வீடு திருவிழா கோலமாக இருக்கும். இந்த குடும்பத்தின் ஒற்றுமை ஊரறிந்ததே. வெளியூரில் இருந்த இருவரும் தம்பி சதாசிவம் மூலமே நிலப்புலன் வாங்கினார்கள். ஒரு விபத்தில் நடராஜனும் நோய் கண்டு வைத்தியலிங்கமும் சிவலோக பதவி அடைந்து விட்டார்கள். சதாசிவம் தன் அண்ணன் பிள்ளைகளை வேறு எந்த வேற்றுமையும் பாராட்டாமல் தன் பிள்ளைகளைப் போலவே கவனித்து கொண்டார். நடராஜனின் மகன் ரத்தினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேலை. வைத்தியலிங்கத்தின் மகன் சுந்தரம் பஞ்சாயத்து யூனியனில் வேலை. சதாசிவத்தின் மகன் சிவானந்தம் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் வேலை. தன் சகோதரர் எல்லாருடைய மகள்களையும் உள்ளூரில் இருந்த சதாசிவம் பெரிய அரசு அதிகாரிகளுக்கு மனம் முடித்து கொடுத்திருந்தார். எல்லோருக்கும் வாரிசுகள் பிறந்திருந்த வேளையில் பிள்ளை பேரில்லாத தன் மகள் அந்திம காலம் பற்றி சதாசிவம் ரத்னத்திடன் வேதனைப்பட்டார். ஒற்றுமையாய் இருந்த ஒருதாய் மக்களான அவர்கள் நால்வரை போல் ஒன்றுவிட்ட சகோதரர்களான தாங்களும் ஒருதாய் வயிற்று பிள்ளைகள் போலவே இருப்பதாகவும் குடும்ப பாரம்பரியத்தை எல்லா விதத்திலையும் காப்பாற்றுவதாகவும் ரத்னம் வாக்களித்தார். நடப்பா, நான் சத்தியம் செஞ்சு சொல்றேன், நீங்கள் போன காலத்தில் எந்த சொத்துக்கும் நாங்கள் பங்குக்கு வரமாட்டோம். நானோ என் பிள்ளைகளோ சிவானந்தத்திடம் சொத்து தகராறுக்கு வரமாட்டோம். இந்த பெரிய பூர்வீக மாடி வீட்டை அவனே எடுத்துக்கட்டும். நான் சிறிய மனைக்கட்டு ஒன்று வாங்கி வீடு கட்டிக்கிறேன், ரத்னம் ஆணித்தரமாக கூறினார். தன் சித்தப்பா வைத்தியலிங்கத்தின் மகன் சுந்தரத்தையும் தன்னை போலவே சத்தியம் செய்ய சொன்னார். அடுத்த சில ஆண்டுகளில் சதாசிவமும் மறையவே தன் அண்ணன்களை தேடி போய்விட்டார் போல. பிள்ளை பேறு இல்லாத சிவானந்தம் தன் மனைவியின் சகோதரரின் ஒரு பெண் பிள்ளையை எடுத்து வளர்த்து வந்தார். இரண்டாம் தலைமுறை ஒன்றுவிட்ட சகோதரர்கள் எல்லோரும் வயதாகி பனிமூப்பு அடைந்து சொந்த ஊரிலே தனித்தனி வீட்டில் வசித்தார்கள். சிவானந்தமும் அவர் தங்கை மங்கையும் பூர்வீக பெரிய மாடி வீட்டில் வசித்தார்கள். சிவானந்தத்திற்கு வரும் பென்ஷன் பணம் குடும்பத்தை நடத்த போதுமானதாக இல்லை. தன் மைத்துனி மகளை எடுத்து வளர்ப்பதால் திருச்சியில் இருக்கும் மைத்துனி வீட்டு செலவுகளை கூட சிறு முணுப்பு இல்லாமல் செய்து கொடுத்து விடுவார். இதற்கெல்லாம் நன்சை புன்சை நிலங்களை விற்றே செலவு செய்தார். நிலங்களெல்லாம் விற்று முடித்த பின் செலவுகளை சமாளிக்க அந்த ஊர் மிராசுதாரரிடம் அவ்வப்போது பணம் கைமாற்று என வாங்கி கொடுத்து கொண்டிருந்தவர் ஒரு கட்டத்தில் அவர் சொன்னபடி பணத்தை திரும்ப கொடுக்க முடியவில்லை. நாணயத்தை காப்பாற்ற பெரிய மாடி வீட்டின் பத்திரத்தை கொண்டு போய் கொடுத்தார். சிவானந்தம், உன் அப்பா சதாசிவம் எனக்கு ரொம்பவும் வேண்டப்பட்ட நண்பர் என்கிற முறையில் உனக்கு பண உதவி செய்தேன். மற்றபடி இந்த சொத்து அடமானத்தை விட உங்க அப்பாவோட பெயர்தான் அதிக மதிப்புள்ளது. அதை நீ காப்பாற்றணும். நாளைக்கு பிரச்சனை எதுவும் வரக்கூடாதுங்கிறதால பத்திரம் என்னிடமே இருக்கட்டும் என வீட்டு பத்திரத்தை வாங்கி வைத்து கொண்டார். பின்னர் சிவானந்தம் ப்ரோ நோட்டு எழுதி கொடுத்து விட்டுதான் பணம் வாங்கி வந்தார். இது தொடர்கதையானதால் அந்த ப்ரோ நோட்டிலே ஒவ்வொரு முறையும் எழுதி கையொப்பமிட்டு வந்தார். ரத்தினத்துக்கு சுப்பிரமணி என்கிற மகனும் உண்டு. மிராசுவின் மகன் சுப்பிரமணிக்கு நண்பன். அவன் சித்தப்பா சிவானந்தம் கடன் மேல் கடன் வாங்குவதையும் நிலத்தை போலவே வீடும் கடனுக்கு ஈடாகி போய்விடும் என்றும் எச்சரிக்கை செய்தான். அதற்கு சுப்பிரமணியன், பாவம் சித்தப்பா என்னதான் செய்ய முடியும், அவர் அந்த வீட்டை அடமானம் வைத்திருப்பது எனக்கு முன்கூட்டியே தெரியும்.
நாங்கள் அவருக்கு தொல்லை எதுவும் தரமாட்டோம் என்று உறுதியாக சொல்லிவிட்டான். சித்தப்பா சிவானந்தத்தை சந்தித்த மணி, சித்தப்பா நீங்களும் எல்லோரும் எங்களுடனே வந்து இருந்து விடுங்கள் என்று அழைப்பு விடுத்தான். சிவானந்தமோ, சுப்பிரமணி, உண்மையில் உன்னை எனக்கு தத்து கொடுக்கும்படி என் அண்ணனிடம் கேட்பதாக இருந்தேன். நான் கேட்டதும் அண்ணனும் மறுக்காமல் ஒத்துக்கொள்வார் என்பது எனக்கு தெரியும். ஆனால் நிலைமைதான் வேறு மாதிரி ஆகிவிட்டதே என்று பரிதாபமாக பேசினார். சுப்பிரமணி அவருக்கு ஆறுதலாக இரண்டொரு வார்த்தை பேசிவிட்டு வீட்டிற்கு வந்துவிட்டான். வீட்டிற்கு வந்ததும் தன் அண்ணன் சிவானந்தத்தின் செயல்பாடு பிடிக்காத மங்கை கணவரின் ஊரான லால்குடிக்கு போய்விட்டாள். ஒரு முறை பணம் வாங்க வந்த பொழுது அந்த மிராசுதாரர், சிவானந்தம் அசல் வட்டிக்காக வீட்டை என் பெயருக்கு கிரயம் செஞ்சு கொடுத்துரு, நான் நல்ல நாள் பார்த்து சொல்றேன் என்று கண்டிப்பாக சொல்லிவிட்டார். ரத்னம் வீடு தேடி வந்த அந்த மிராசுதாரர், என்ன ரத்னம், சௌக்கியமா என்றவர், உன் சித்தப்பா மகன் என்கிட்ட வாங்கிய பணத்துக்கு பெரிய வீட்டை கிரயம் செஞ்சு தருவதாக சொல்லிவிட்டான். நிலத்தை விற்கிறப்ப கூட சவாசிவத்தோட சொந்த சம்பாத்தியம் என்று எடுத்துக்கொண்டோம். வீடு உன் தாத்தா காலத்தில் கட்டினது, உனக்கும் அதில் பாக்கியத்தை உண்டு இல்லையா? எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. இன்னொரு ஒன்றுவிட்ட தம்பி சுந்தரத்தையும் வந்து கையெழுத்து போட சொல்கிறேன். பத்திரப்பதிவு தேதியை மட்டும் சொல்லுங்கள் என்று அந்த மிராசுதாரரிடம் சொல்லிவிட்டார் ரத்னம். அதை போலவே பத்திரப்பதிவும் செய்து முடித்தாகிவிட்டது. இன்னும் ஒரு வாரத்தில் அவருக்கான வீட்டை காலி செய்து ஒப்படைக்க வேண்டும். சிவானந்தம், என் வீட்டுக்கு வந்து தங்கிக் கொள்ளுங்கள் என்றார் ரத்னம். வளர்ப்பு மகளுடன் போய் அவர் அங்கு தங்கிட சிவானந்தத்தின் மனைவி அவருக்கு உடன்படவில்லை. அவர்கள் திருச்சி சென்று விட்டார்கள். அன்று ஒரு நாள் மொட்டை மாடியில் தூங்கிக் கொண்டிருந்த சிவானந்தம் நள்ளிரவில் தூக்க கலக்கத்தில் சிறுநீர் கழிக்க எழுந்து வந்த பொழுது மாடிப்படிகளில் உருண்டு அடிபட்டு கொண்டார். இதை கேட்டு அறிந்த ரத்னத்தின் இரண்டாவது மகன் சுப்பிரமணியம் சென்று சித்தப்பாவின் உடல் நலத்தை விசாரித்துவிட்டு, அவர் மீது சிவானந்தத்திற்கு அதிக பாசம் உண்டு. ஒரு சமயம் அவனையே தான் எடுத்து வளர்த்தால் என்ன என்ற எண்ணம் கூட அவருக்கு சில சமயத்தில் ஏற்பட்டதுண்டு. சிவானந்தம் தான் செய்த தவறுக்காக இன்று சுப்பிரமணியத்திடம் கண்ணீர் விட்டார். சித்தப்பா, நான் எப்பாடு பட்டாவது அந்த வீட்டை உங்களுக்கு 5 ஆண்டுகளில் திரும்பவும் வாங்கி உங்கள் மனசை குளிர்விப்பேன் என்று சிவானந்தத்துக்கு வாக்கு கொடுத்துவிட்டு வந்தான். இந்த வாக்கு கொடுத்ததை பற்றி அப்பா ரத்னத்திடமும் கூறி வைத்தான். அந்த வீட்டை திரும்ப வாங்கும் வரை தன் கல்யாண பேச்சு எடுக்கக்கூடாது என்று வீட்டில் கராராக சொல்லிவிட்டான். வங்கியில் வேலை செய்து முடித்த பின் மாலையில் வீட்டில் வந்து பிள்ளைகளுக்கு டியூஷன் எடுத்தான். அப்பா ரத்னம் அவர் தன் பங்குக்கு அவ்வூர் கடைகள் சிலவற்றுக்கு கணக்கு எழுதி பணத்தை வாங்கி கொடுத்தார். அடுத்த 5 ஆண்டுகளில் அவர்கள் சேமித்த பணம் வீட்டை திரும்ப வாங்க போதுமானதாக இல்லை. அப்பொழுது அவர்கள் குடியிருக்கும் கூரை வீட்டையும் விற்றால் என்ன என்று எண்ணி அதையும் விற்று பணத்தோடு சென்று மிராசுதாரரை சந்தித்து வீட்டை திரும்பவும் தங்களுக்கே கிரயம் செய்து தரும்படி கேட்டார்கள். மிராசுதாரர் தான் பத்திரம் செய்த அதே விலைக்கு திரும்ப பத்திரம் செய்து கொடுத்து விட்டார். ரத்னம், சுந்தரம், சிவானந்தம் ஆகிய 3 பேர் பெயரிலும் வீட்டின் பத்திரம் பதிவு செய்யப்பட்டது. நல்ல ஒரு நாளில் அந்த வீட்டிலும் பால் காய்ச்சி விட்டு குடியேறிவிட்டார்கள். ரத்னம் குடும்பத்தார், சிவானந்தம் குடும்பத்தார், சுந்தரம் குடும்பத்தார் என அனைவரது முன்னிலும் எல்லார் முன்னிலையும் ரத்னம் பேசலானார். நான் ஒன்று சொல்கிறேன், எப்படி நம்ம அப்பாக்கள் பேதமில்லாமல் ஒன்றா ஒத்துமையாக இருந்தார்களோ அதே மாதிரி நாமும் ஒற்றுமையாக இருக்கணும். ஒன்றுவிட்ட சகோதரர்கள் என உலகத்தாருக்கு தெரியக்கூடாது. அத்தனை பண்டிகைகளுக்கும் எல்லோரும் பேர குழந்தைகள் சகிதம் இங்கே வந்துவிட வேண்டும். கல்யாணம், காதுகுத்து, வளைகாப்பு என என்ன விசேஷம் வந்தாலும் இந்த வீட்டில்தான் நடத்தணும். அப்பொழுது தங்கை கேட்டால், வீட்டில் என்ன தியாகராச இல்லம் என பெயர் இருக்கே என்று கேட்டாள். ஆமாம் மங்கை, நம்ம தாத்தா பெயர்தான் தியாகராசன். அவர் காலத்தில் கட்டின வீடு தானே இது, அதனால தான் அவர் பெயரே பதிச்சு விட்டேன் என்றார் ரத்னம். தன் மகன் சுப்பிரமணியம் உதவியால் நடப்பா சதாசிவத்துக்கு செய்து கொடுத்த சத்தியத்தையும் தாண்டி பெரிய செயல் செய்து விட்டார் ரத்னம். அவர் கூட்டு குடும்பத்தின் மகத்துவத்தை உணர்த்தி விட்டார். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க.
நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம். தேங்க்யூ.